வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை, தங்களுக்கு முக்கியமான விஷயத்தை கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை முழு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் காலை 7:53 மேல் அஷ்டமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை 7:53 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது நாள் முழுவதும். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் 8/12/2024. சூரிய உதயமானது காலை 6:21 அயனம் தட்சிணாயனே. ருதோ சரத்ருதோ. மாசமானது கார்த்திகை மாசே, கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது சப்தம்யாம், சப்தமி திதி. 3 நாழிகை 50 வினாடி, காலை 7:53 வரை. அதன் பிறகு அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. 54 நாழிகை 46 வினாடி. பின்னர்வு திங்கட்கிழமை என்ற அதிகாலை 4:27 வரை. அதன் பிறகு நவம்யாம், நவமி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக சூரிய வம்சாவழிகளில், அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களாக இருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்குமான சிரார்த்த திதியானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக சந்திரவம்சாவழிகளில், அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் 90 மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனூர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதாவது இந்த பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான்
வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது. அதே மீறி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம். இன்றைய வாசரமானது பானுவாசரே, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சரபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 20 நாழிகை 44 வினாடி, பிற்பகல் 2:39 வரை. அதன் பிறகு பூர்வ புரட்டபதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் சரபுஷ நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடுவேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதே மீறி நாம் கொண்டாடினவேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளும் நம்மை வந்து சேரும். இந்த விஷயத்தையும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் மைதுலாஷ்டமி, அலபியம், அவமா, நந்த சப்தமி. இன்றைய ராகுகாலமானது மாலை 4:51 முதல் 6:21 வரை. யமகண்டமானது பிற்பகல் 12:21 முதல் 1:51 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3:21 முதல் மாலை 4:51 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அட்டமி தேதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம், சந்திராஷ்டமம், புஷ்ய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8:57 முதல் பிற்பகல் 2:39 வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2:39 முதல் இரவு 8:17 வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் 2ஆம் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8:17 முதல் பின்னிரவு 1:55 வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1:55 முதல் திங்கட்கிழமை அன்று காலை 7:33 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுபம் அஸ்து.